ஃபிட்னஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுங்க, ஒரு இலக்கு கிடையாதுங்க, அது வாழும் முறை. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எப்படி எந்த முறையில் சாப்பிட்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலுமே அது உடலுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கிறது இல்லை. சில சமயத்தில் எதிர்வினையை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் அந்த உணவை மட்டும் நம்ம தனியாக சாப்பிட்றதில்ல, அது கூட சேர்த்து எதையாவது நம்ம சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் எந்த நேரத்தில் அது சாப்பிட்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமானது. இதில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் அது உடலுக்கு ஆபத்தாக கூட முடியுது, சில சமயங்கள் அதனால பிரயோஜனமாகவும் இருக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு உணவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது வந்து நம்ம எல்லார் வீட்லயும் பயன்படுத்துற ஒரு விஷயம். இது விரும்பி சாப்பிடாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த தயிரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த தயிர் வந்து ஒரு அனிமல் ப்ராடக்ட். பாக்டீரியாலே நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்கு. நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள அற்புதமான விஷயம் தான் இந்த தயிர். அதுவும் லிவிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு தயிரில் தான் இருக்கு. அதனால இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இதை நம்மள 95% பேர் சாப்பிட்ற முறை தவறாக இருக்கிறதுனால இதனால எந்த பிரயோஜனமும் உடம்புக்கு இல்லாமல் போயிடுது. சில சமயங்களில் அதே எதிர்வினையாகவும் நமக்கு ஏற்படுத்துது, நம்ம உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ குறிப்பாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்துது? ஸ்கின், நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதனோட பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்கு. ஹேர் ஃபால், முடி கொட்டுறதுக்கு அது காரணமாக இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறு சம்பந்தமான இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி, கேஸு, அது சம்பந்தமாக நமக்கு வந்து நாசியா, அப்புறம் ஜுரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம உடம்புக்கு கொடுக்குற விஷயமா தயிர் வந்து மாறிடுது. எது ஹெல்த்தியான ஃபுட்டோ அதுவே நம்ம பாடியை டேமேஜ் பண்ணுற உணவாக வந்து நம்ம சாப்பிடும் முறைகளால் மாற்றுறோன்றனால இந்த வீடியோ ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகளை ஒன்றா தொகுத்து நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அத்தனை பேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தயிர் சாப்பிடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அது சரியான முறையில் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது இல்லையா? அதனால் இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 7 காரணங்களை, நம்ம முக்கியமான காரணங்கள் வந்து சொல்ல போகிறோம். என்னென்ன விதத்தில் நம்ம இதை வந்து தப்பாக சாப்பிட்றோன்னு, அதுக்கு ஆல்டர்னேட்டும் சொல்கிறோம். அதுக்கு பதிலாக எப்படி இதை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தயிரில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், அமினோ ஆசிடு, ப்ரோபயாட்டிக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான உணவுப் பொருள். இதை அவாய்ட் பண்ண முடியாது. நம்பர் 1, நம்ம எப்படி இந்த தயிரை தப்பாக சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா, சால்ட், சுகர். அதாவது கடையில் விற்கிற பாக்கெட் பண்ண அந்த தூள் உப்பும் அந்த சர்க்கரையையும் சேர்த்து நம்ம இதில் சாப்பிட்றோம். ஒன்று சால்ட் போட்டு சாப்பிட்றோம், இல்லை சர்க்கரையை போட்டு சாப்பிட்றோம். இது ரெண்டுமே மிக மிக தவறானது. இது ரெண்டும் சேர்த்துட்டாலே அந்த தயிரில் உள்ள விஷயங்கள் அத்தனையுமே வந்து நீர்த்து போயிடும். அதனோட பலன் நமக்கு கிடைக்காது. என்ன சார் சொல்கிறீங்க, உப்பு போடாமையோ சர்க்கரை போடாமையோ எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? ஒரு சாதம் செய்யணுன்னாலும், சாலட் செய்யணுன்னாலும், எது செய்யணுன்னாலும் இந்த பக்கம் ஒரு ஸ்மூத்தி, ஜூஸு, மில்க் ஷேக்கு, ஸ்வீட்டு, எது செய்யணுன்னாலும் அந்த சர்க்கரையை போட்டு தானே ஆகணும். அது இல்லாமல் அதுதாங்க தவறு. இப்போ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ராக் சால்ட்டு, அதாவது கல் உப்பு, இல்லை பிளாக் சால்ட்டு, இல்லை இந்து உப்பு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். உப்பு மட்டும் அந்த கடையில் விற்கிற பாக்கெட் பண்ண அந்த தூள் உப்பு மட்டும் சாப்பிடாதீங்க. ரெண்டாவது சர்க்கரை அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? நீங்கள் கல்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம். ஜாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் அதில் சேர்த்து சாப்பிடும்போது அதோட மருத்துவ குணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் போகுது. இப்போ சால்ட் போட்டு சாப்பிட்றது நல்லதா, இல்லை சுகர் போட்டு சாப்பிட்றது நல்லதா? சுகர் போட்டு சாப்பிட்றது சில விஷயங்களுக்கு நல்லது, சால்ட் போட்டு சாப்பிட்றது சில விஷயங்களுக்கு நல்லது. வெறுமே நான் சால்ட் மட்டுமே போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து சால்ட் போட்டும் சாப்பிடக்கூடாது, தொடர்ந்து ஸ்வீட் போட்டும் சாப்பிடக்கூடாது. இதை மாற்றி மாற்றி சாப்பிடணும். தயிரை வந்து சில சமயங்களில் ஸ்வீட்டு போட்டு சாப்பிடணும், சில சமயங்களில் சால்ட் போட்டு, நம்ம என்ன சால்ட்டு என்ன ஸ்வீட்டு சொல்லியிருக்கோமோ அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ ஸ்வீட்டு போட்டு சாப்பிட்றது எதுக்கு? அசிடிட்டி, அப்புறம் ப்ளீடிங். நம்ம டாய்லெட் போகும்போது அதில் வந்து பிளட்டு கலந்து வந்ததுன்னா, பாடி ஹீட்டால வேற பிரச்சனைகள் வரும்போதும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால், முடி கொட்டுவது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சால்ட்டை போட்டு சாப்பிட்றதை தவிர்த்துட்டு ஸ்வீட்டு போட்டு நீங்கள் தயிர் சாப்பிட்டு வர்றது நல்லது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடுறது வந்து கேஸு, அப்புறம் டைஜஷனு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுக்கு சால்ட் போட்டு சாப்பிட்றது வந்து
நமக்கு நல்லது, குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கு டேப்லெட்டுக்கெலாம் நீங்கள் போக தேவையில்ல, அது வேஸ்ட்டு, அதில் சைடு எஃபெக்ட் நிறையா வரும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பு போட்ட தயிரை நீங்கள் சாப்பிட்டீங்களாலே உங்களுக்கு தேவையான ப்ரோபயாட்டிக்ஸ் கிடைச்சிடும். சரி, நம்பர் 1 இப்போ சுகர் அண்டு சால்ட் சாப்பிடக்கூடாது, அது 1. நம்பர் 2 நைட்டில் தயிரை சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க, நைட்ல எதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, ஆயுர்வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சில பொருட்களை நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னு லிஸ்ட் சொல்றாங்க. அதுல டாப்ல இருக்கிற பொருள் இந்த தயிர். ஏன்னா சூரியன் செட் ஆனதுக்கு அப்புறம், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. அப்போ மியூக்கஸ்னு ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது. அது தானாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். தயிரும் அந்த வேலையை செய்கிறனால, ரெண்டும் செய்யும்போது அளவுக்கு அதிகமாக அது நடக்கும்போது உடலுக்கு அது நல்லதே செய்யாது. அதனால இரவு நேரத்தில் தயிரை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னு தோணுச்சுன்னா அதை மோராக்கி அதில் பெப்பர் தூளை கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அப்போ நைட்டில் தயிர் நம்ம சாப்பிடுவதை 100க்கு 100% நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க தயிரை பார்த்து சாப்பிடணும். தயிர் அந்த பித்தா தோஷா அப்படின்ற ஒரு விஷயத்தை, தோஷம்னா 3 வகையான தோஷம் தான் முக்கியமாக சொல்கிறாங்க ஆயுர்வேதாவில். அதில் இந்த பித்தா தோஷா அப்படின்ற விஷயத்தை அதை அக்ரவேட் பண்ணுன்றனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவங்க இதை சாப்பிடும்போது இது அதிகமாகும். தோல் அலர்ஜி உள்ளவங்க எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அது சரியாகிற வரைக்கும் தயிரை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, அப்புறம் இந்த கை மூட்டு வலி, இந்த கையை தூக்க முடியாமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் தயிரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தயிரில் அந்த காஞ்ச இஞ்சி, அதாவது சுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுக்கை தூள் பண்ணி அந்த தூளை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த பிரச்சனையை அதை அக்ரவேட் பண்ணாது. ஆனால் பொதுவாக இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க பொதுவாக தயிரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் அடுத்தது, எந்தெந்த காம்பினேஷனோட நம்ம தயிரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ மதியானம் லஞ்சு வரைக்கும் தான் இந்த தயிரை சாப்பிடணும். அந்த தயிர் கூட எதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், அதில் பால் கூட தயிரை கலக்கவே கூடாது. பால் கூட தயிரை கலக்க, இப்போ தயிர் சாதம் செய்யும்போது அதில் கடைசியாக பாலை கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு அந்த கன்சிஸ்டன்சிக்காக சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சில மில்க் ஷேக்ஸ் செய்யும்போது அந்த கன்சிஸ்டன்சிக்காக பழங்களை போட்டு அதில் தயிரையும் போட்டு கொஞ்சம் பாலையும் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மில்க் ஷேக் பண்ணும்போது அதில் சோர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோர் ஃப்ரூட்ஸ்னால் நம்ம சாத்துக்குடி, அந்த லெமன், அப்புறம் கொய்யா, இந்த மாதிரி பச்சை ஆப்பிள், இந்த மாதிரி பெரிஸ் இனத்தினுடைய பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் நம்ம தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதில் அசிடிட்டி உள்ள நம்ம பழங்களை சேர்த்து சாப்பிடும்போது இதுவும் அசிடிட்டி உள்ள விஷயம்ன்றனால ரெண்டும் காம்பினேஷன் அது ஒத்துக்காது. அப்புறம் தயிர் கூட மீன் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் கூட எக்கு கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் கூட பனானா, வாழைப்பழங்களை கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் கூட கத்திரிக்காயை கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் ராய்த்தான்னு ஒன்று செய்கிறோம் இல்லையா, அந்த ராய்த்தால குக்கும்பர், அந்த வெள்ளரிக்காயை போட்டு செய்வாங்க. வெள்ளரிக்காய் தயிர் கூட ஒத்து போகவே போகாது, அதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் பூந்தி போட்டு அந்த தயிர் வடையில் பூந்தி மாதிரி போட்டுலாம் சாப்பிடுவாங்க. அந்த பூந்திக்கும் அதுக்கும் ஒத்துக்காது. எண்ணெயில் பொரிக்கப்பட்ட விஷயம் தயிர் கூட கலக்கவே கூடாது. வெண்ணெய் கடைஞ்சி எடுப்பாங்க, தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ பாலை சேர்த்து கடைவாங்க. அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு எடுத்த வெண்ணெயை நம்ம சாப்பிடக்கூடாது. தயிர் கூட பாலை எப்பவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது உரமுறை பயன்படுத்தி தயிர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி ராங் ஃபுட் காம்பினேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டும். அடுத்தது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி அந்த எலும்பு மூட்டு வலி சம்மந்தப்பட்டவங்களும் இதை கண்டிப்பாக 100% அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. தயிரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் லிவிங் குட் பாக்டீரியாஸ் அப்படின்றது உயிர்ப்போட இருக்கிறதுனால இதை ஹீட் பண்ணவே கூடாது. தயிரை அப்படியே தான் நம்ம சாப்பிட்றதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர அதை சமையலுக்கு பயன்படுத்தி அதை எந்த விதத்தில் ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு உண்டு பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங், கொஞ்சம் ஹீட்டு பட்டவுடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த லிவிங் குட் பாக்டீரியா செத்து போயிடும். அதனால பிரயோஜனம் இருக்காது. அப்புறம் அந்த உயிர் சத்துக்களை இணைக்கக்கூடிய அந்த முக்கியமான
முக்கியமான கெமிக்கல் பாண்டிங் அது சொல்கிறாங்க இல்லையா, அது பிரேக் ஆகிடும். அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள உயிர்ச்சத்துக்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சாதான் அதனோட விஷயம் நமக்கு நல்லது பண்ணுமே தவிர அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அது ஒரு சக்கையான விஷயம், ஒரு டேஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு வேஸ்ட் பொருளாக வேணால் இருக்குமே தவிர ஹீட் பண்ணவே கூடாது, குக்கிங்க்கு இதை யூஸ் பண்ணவே கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்து இந்த தயிரை எப்போ சாப்பிடணும், தினமும் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தினமும் சாப்பிட்ற பொருள் தயிர் கிடையாது. இட் இஸ் எ சீசனல் ஃபுட், எவ்ரிடே ஃபுட்டு கிடையாது, சீசனல் ஃபுட். எந்த சீசனில் இது சாப்பிடணும், கண்டிப்பாக ரெய்னி டேஸ் மழைக்காலங்களில் அந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் தயிரை தொடவே தொடாதீங்க. தயிருக்கும் மழை காலத்துக்கும் ஆகவே ஆகாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி டெம்பரேச்சர் அந்த டைமில் கம்மியாக இருக்கும், குறைஞ்சிருக்கும். அந்த குறைஞ்ச பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாடி சில விஷயங்களை பண்ணும்போது அதில் தயிர் வந்து உள்ளே சேரும்போது அது நல்லது பண்ணாது. ஆயுர்வேதம் சொல்லுவது மழை காலங்களில் தயிரை தவிர்ப்பது நல்லது. அப்போ பெஸ்ட் சீசன் எதுனா வின்டர் சீசன் சொல்கிறாங்க, சம்மர் சீசன் ஓகேன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ரெய்னி சீசனில் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுவும் தினமும் சாப்பிடக்கூடாது, வாரத்தில் 2 அல்லது 3 முறை சாப்பிடலாம். அது கூட ஒரு முறை 2 முறை சால்ட் போட்டு சாப்பிடும்போது ஒரு முறை ஸ்வீட் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி விதத்தில் கண்ட்ரோல்டான விதத்தில் தயிரை சாப்பிட்ற வரைக்கும் தயிருக்கு உள்ள இருக்கிற அந்த கால்சியம், பாஸ்பரஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் அதனுடைய ஹெல்த்தியர் எனர்ஜி கொடுக்குற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லது செய்யும். ஆனால் நம்மள 95% பேர் இதுக்கு மாற்றாக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே இப்போ நம்ம சொன்ன விதப்படி சரியாக பயன்படுத்தி சாப்பிட்றவங்க உங்களில் எத்தனை பேர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தப்பான முறையில் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இதுவரையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இதை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. AJH.